என்ன காவேரி, நம்ம மாப்பிளைய போய் தப்பா நினைக்கிற? அவர் என்ன திருடுறாளா? மகா வளையலும் மாப்பிள்ள உனக்கு வாங்கி கொடுத்த வளையலும் 10 பவுனுங்கிறதுக்காக அவரை நீ சந்தேகப்படுவியா? ஊர் உலகத்துல 10 பவுன்ல வேற வளையலே இல்லையா? அது மகாவோட வளையலாதான் இருக்கும்னு நீயா எப்படி ஒரு முடிவுக்கு வரலாம்? தப்பு காவேரி. ஆமா காவேரி, நீ பண்ணது பெரிய தப்பு. மாப்பிள்ளைய போய் சந்தேகப்படலாமா? காவேரி காரணம் இல்லாம தினேஷ் சந்தேகப்பட மாட்டாளே, இதுல என்னமோ இருக்கு. கவிதா, என்ன நடக்குதுங்க? நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் மகா போன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். என்னடி கதை எங்கெல்லாமா போகுது? அதுதான்க்கா எனக்கும் புரியல. இருங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இது பாருங்கம்மா, நீங்க உங்க ஃபேமிலி மேட்டர்லாம் அப்புறமா பேசிக்கங்க. முதல்ல அந்த வலையில கொண்டு வர சொல்லுங்க. அதை காட்டி இந்த பொண்ணுகிட்ட கேட்போம், அப்ப தெரிஞ்சிடும். சார் சொல்றதுதான் கரெக்ட். சித்தியே இவ்ளோ தூரம் சொல்லிட்டாங்க, அப்பவே இந்த ப்ராப்ளமை இங்கே கிளியர் பண்ணணும். சித்தி, நீங்க சித்தப்பா வாங்கி கொடுத்ததா சொன்னீங்களே, அந்த வலையில எடுத்துட்டு வாங்க. என்ன பாத்துக்கிட்டே நிக்கிறம்மா, போமா. இந்த வேலைக்காரி தான் போன் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். கடைசியில காவேரி போன் பண்ணிருக்கா. இவளுக்கு எப்படி டவுட் வந்துச்சுன்னு தெரியலையே. நம்ம கவரிங் வலையில வேற மாத்தி வச்சிருக்கோம். இன்னைக்கு நிச்சயம் போலீஸ் நம்மள தூக்கிட்டு போக போகுது. எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட போறோம். ஐயோ காவேரி, இருக்குடி உனக்கு. இப்ப சொல்லு, இதுவும் வலையில் இல்லையா? என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ஏன் வளையல் தான் ஆமான்னு சொல்ல போறேன். நான் ஏன் போய் சொல்லணும்? எப்படா என் அம்மாவோட வளையல் கிடைக்கும்னு நான் தவிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இது என் வளையல்னா நான் இல்லைன்னு சொல்லுவேனா? நிஜமாவே இது என் வளையல் இல்லக்கா. என் அம்மா வளையல் எனக்கு தெரியாதா? இது வேற வளையல். அதான் இந்த பொண்ணு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுதே தான் வளையல் இல்லன்னு சொல்லி. இன்னும் அவங்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏமா, போன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்க மாட்டீங்களாமா? எங்களுக்கு வேற வேலை இல்லையாமா? உங்க புருஷ மேலேயே சந்தேகப்பட்டு போன் பண்ணிருக்கீங்க. என்னமா நீங்க? சாரி சார், அவ ஏதோ அவசரப்பட்டு போன் பண்ணிட்டா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சார். ப்ராப்ளம்னா வீட்டுக்குள்ளே பேசி முடிக்க பாருங்க சார். அவசரப்பட்டு எங்களுக்கு போன் பண்ணி இந்த கன்ஃபியூஷன்லாம் தேவையா? உங்க பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லுங்க சார். நான் வரேன் சார். வாங்க சார். என்னம்மா நீ இப்படி பண்ணிட்ட? நம்ம மாப்பிள்ளைய நீ சந்தேகப்படலாமா? மாப்பிள்ளை மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? சரி சரி, எல்லாரும் போய் அவங்க வேலையை பாருங்க. போய் மாப்பிள்ளை கிட்ட பேசுமா, அவர்கிட்ட சாரி கேளு. வா. மகா, ஏய், எதுக்கு உன் வளையல் இல்லைன்னு போய் சொன்ன? அக்கா, நிஜமாவே அது என் வளையல் இல்ல. அதனாலதான் ஆரஞ்சுன்னு வச்சுக்கோ. திரும்ப திரும்ப என்கிட்டயே போய் சொல்றியா? உன் பொய்ய போலீஸ் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். நான் பொய்யெல்லாம் சொல்லலக்கா. என்னோட வளையல்னா நானே சொல்லிருப்பேன்க்கா. போதும் மகா, எனக்கு எல்லாமே தெரியும்.
நேத்து ராத்திரி நீ அந்த ஆள் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். இந்த நேரத்துல நீ ஏன் மாடிக்கு போறேன்னு சந்தேகப்பட்டு பார்க்க வந்த. நான் வந்தது உனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. அப்பவே நான் மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன்டி. மொத்தமா உடைஞ்சு போயிட்டேன். சரி, அதை விடு. நீ ஏன் இப்படி இருக்க? ஒரு புழுவை நசுக்குனா கூட அதுக்கு கோவம், ரோஷம் எல்லாம் வரும். உன்னை உசிர் போற மாதிரி அடிச்சு போட்டு கையில இருக்கிற வலையில புடுங்கிட்டு போயிருக்காங்க. உனக்கு ஒண்ணுமே தோணலையாமா? நீ அடிபட்டு ரத்த வெள்ளத்துல மிதந்தப்ப கூட அந்த ஆளுக்கு அது பெரிய விஷயமா கூட தெரியல. எல்லாருக்கும் முன்னாடியும் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சோம். அந்த ஆளை நீ மாட்டி விடாம விட்டுட்டியே.